ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு குழம்பும் ஒரு சில்லியும் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு. மோர் குழம்பு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுவும் வெறும் எம்டியாக காய்கறி எதுவும் இல்லாத மோர் குழம்பு போட்டிருக்கோம். அதுவும் வேறு ஸ்டைலில் போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு. நம்ம ஹோட்டல்ல எல்லாம் போனால் சாப்பிடுவோம் பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்பு சாப்பிட்றப்ப நல்லா கொலப்பாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மோர் குழம்பும் அப்புறமா சோயா சில்லியும் பண்ண போகிறோம். நான் சின்ன சோயா தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய சோயா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே மெத்தடு தான். சரிங்களா, முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா சோயாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். எப்பவும் போல் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே போல் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே துவரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி. நம்ம சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு குழம்பு பண்ணுறப்ப அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம சுடு தண்ணி காய வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி அதை காய வச்சிடலாம். ஏன்னா அந்த சோயா முங்குற அளவுக்கு தண்ணி வேணும், சுடு தண்ணி. அதனால் அந்தளவுக்கு காய வச்சு இதை ஊற்றி வச்சிடலாம். 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன் நான். அது வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அது சின்ன சோயா அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் பெரிய சைஸ் சோயா கூட எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே மெத்தட் தான். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஆனால் நல்லா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதில் ஊற்றிக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். எதுக்காக ஊற வைக்கிறோம்னா, இது ரொம்ப ட்ரையாக இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ஈரப்பதத்தோடு வந்தால் தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கோ குழம்பு பண்ணுறதுக்கோ கிரேவி பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா புழிஞ்சிட்டு நம்ம சில்லிக்கு தடவி வச்சுக்கலாம். சோயா ஊறுறதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும். வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெண்டைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வதக்கிடலாம். வெண்டைக்காய் வதக்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெண்டைக்காயில் எதுக்காக நான் லைட்டாக உப்பு சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோர் குழம்புலாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயில் உப்பு போடாமல் இருந்தோம்னா அதை வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப சப்புன்னு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா மோர் குழம்பு கூட நம்ம சாப்பிட்றப்போ இந்த வெண்டைக்காய் உப்பு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பையும் சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயோட கலர் மாறாமல் இருக்கும். நல்லா அந்த வலுவலுப்பெல்லாம் போயிருக்கும் பார்த்திங்களா, அந்த நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் போகணும். அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த நூலெல்லாம் இல்லாமல் சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டுக்கு மாற்றிடலாம். ஆறிட்டு இருக்கட்டும். அதுங்களையும் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊற வச்சு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால இதை புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம மசாலாலாம் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ கூட தண்ணி இது பாருங்க, இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக அமுந்தி தண்ணியெல்லாம் புளிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டாக ஊறி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப ஊறாத அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா நம்ம சில்லி பண்ணாலோ குழம்பு பண்ணாலோ அது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்கணும். தண்ணியை புழிஞ்சதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு டைம் அலசிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியை இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கழுவிக்கிறேன். சுடுதண்ணியை கழுவி எடுத்துகிட்டு இப்போ இதில் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியில் இப்போ இதை புழிஞ்சு எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா புழிஞ்சுக்கணும். நல்லா இறுக்கமாக புழிஞ்சுக்கோங்க. இது போல் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா இறுக்கமாக புழிஞ்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியில். இதே போல் நீங்கள் பெரிய சோயாலையுமே பண்ணலாம். இப்போ சோயா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1, 1.5. இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1, 2, 3. பச்சரிசி மாவு 1, 2, 3. இதில் 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு. ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிக்கலாம். அடுத்து தயிர் 1, 2. இதில் 2 ஸ்பூன் தயிர். இப்போ இதை பிசைஞ்சிடலாம்.
தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், நம்ம இந்த சோயாவில் இருக்கிற ஈரப்பதமே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் இதில் சேர்க்க தேவையில்லை. மசாலா போட்டு கலந்தாச்சு. நம்ம இந்த சோயாவில் பார்த்திங்கன்னா ஒரு துளி தண்ணி ஊற்றலை, அந்த சோயாவில் இருந்த ஈரப்பதம், அப்புறமா கொஞ்சம் தயிர், அந்த லெமன், இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கூட நம்ம இதில் தண்ணியே சேர்த்துக்கல. இப்போ இதை நல்லா மசாலாலாம் போட்டு கலந்தாச்சு இல்லையா, இதை நம்ம சமைச்சு முடிக்கிற வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். இதை லாஸ்ட்டாக வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறினாலே போதும், நம்ம சமைக்கிறதுக்குள்ளே அது டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சில்லிக்கு வந்து மசாலா தடவி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 முடி தேங்காய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 1/4 முடி வர அளவுக்கு துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது சரியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுத்து பருப்பையும் இந்த இது கூடயே சேர்த்துருவோம். அடுத்து அரிசியை சேர்த்துருவோம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4லேருந்து ஒரு 5 போல் பூண்டுப்பல், பச்சை மிளகாய், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நான் வந்து 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். தயிரையும் அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி திரியாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த தயிர் வந்து வலுவலுப்பாக இருக்கும். தயிர் கடையிற மத்து வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அதை வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து தயிரும் ரெடியாக இருக்குது, நம்ம தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, 3 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இப்போது வெண்டைக்காயும் இது போல் அந்த எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், இதை போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். அந்த பச்சை வடை போகிறதுக்காக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது போல் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தயிர் வந்து கடைஞ்சி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த தயிரை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரையும் அந்த தயிரையும் கழுவி லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில், அதிகம் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தேவையான உப்பு போட்டு இப்போ கலந்துருவோம். உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நம்ம ரசத்துக்கெல்லாம் எப்படி நுரக்கட்டி ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணுவோமோ, அதே போல் லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த தயிர் வந்து பிரிஞ்சு போகாமல் அப்படியே அந்த கொழப்பு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த நுரை வந்து பொங்கி வருது. பார்த்திங்கன்னா தெரியுதா, பொங்கி கொதிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு பபிள்ஸ் வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வர டைமில் ஆஃப் பண்ணிடணும் நம்ம. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கொழப்பாக இருக்குது பாருங்கள். இது மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொலன்னு நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். இதில் 1 படி அரிசி, அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 தேவையான உப்பு, 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வச்சு 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சில்லி பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். இப்போ சில்லி பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம எப்போயுமே சில்லி பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தானே எண்ணெய் ஊற்றணும், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம மசால் தடவி வச்சு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமே ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே போல் கொஞ்சம் மல்லித்தலையும் கட் பண்ணி போட்டு இதை பசைஞ்சிடலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா பொரிக்கிறப்போ அந்த மணம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம்.
போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சில்லியெல்லாம் பொரிப்போம் பார்த்தீங்களா, மொத்தமாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் எடுத்து இப்படி இந்த மாதிரி அப்படியே உதுத்து விடுற மாதிரி போட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் போட்டதுமே நம்ம வந்து கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம லைட்டாக கலந்து விட ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம கிளறணும். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அதே போல் அடியிலையும் பிடிச்சி போகாமல் மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், ஒன்றும் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா மொறுமொறுப்பாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வேக வச்சுட்டு இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடும். உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக வேணும்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் பொரிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட பொரிச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் விருப்பத்தை பொறுத்து டைம் வச்சுக்கோங்க. மொறுமொறுப்பாக வேணுமா இல்லை சாஃப்டாக வேணுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. இனியும் மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துடலாம். சாப்பாடு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, சோயா சில்லி, ரொம்ப சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். இது போல் வெண்டைக்காய் மோர் குழம்பு இந்த மாதிரி பருப்பு, அரிசி இதெல்லாம் அரைச்சி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க மோர் குழம்பு வந்து காய் எதுவுமே போடாமல் சிம்பிளான ஒரு மெத்தடில் செஞ்சுருப்போம். இந்த மாதிரியும் ஒரு டைம் நீங்கள் மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். அதுக்கு சைடிஷாக வந்து இந்த மாதிரி சோயா சில்லியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சோயா சில்லி மட்டும் இல்லை, ஏதாவது வறுவல் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் லஞ்ச் மெனு சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.